أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்து ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் அதற்கு பிறகும் சஹாபாக்கள் அன்னாரை எவ்வாறு பார்த்தார்கள் என்பதை குறித்து அறிவிப்பில் வருகிறது. நாஃபி அவர்கள் ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் எங்களுக்குள் ஒருவரை விட இன்னொருவரை சிறப்பானவராக கருதி வந்தோம். ஹஸ்ரத் அபூபக்கர் அனைவரையும் விட சிறந்தவர் என்று கருதினோம். அதன் பிறகு ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதன் பிறகு ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரியுடைய அறிவிப்பாகும். புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, நாஃபி அவர்கள் ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தபோது ஹஸ்ரத் அபூபக்கருக்கு இணையாக எவரையும் நாங்கள் கருதவில்லை. பிறகு ஹஸ்ரத் உமருக்கு இணையாக எவரையும் கருதவில்லை. பிறகு ஹஸ்ரத் உஸ்மானுக்கு இணையாக எவரையும் கருதவில்லை. அதன் பிறகு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களுள் ஒருவரை விட இன்னொருவரை சிறந்தவராக எவரையும் நாங்கள் கருதவில்லை. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களில் ஒருவராக கருதப்பட்டது குறித்து அறிவிப்புகளில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முஹம்மது பின் ஹன்ஃபியாவுடைய அறிவிப்பாகும். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது தந்தை ஹஸ்ரத் அலி அவர்களிடம் இவ்வாறு கேட்டேன், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களுள் அனைவரிலும் மிகச் சிறந்தவர் யார்? ஹஸ்ரத் அபூபக்கர் என்று கூறினார்கள். அவருக்கு பிறகு யார் என்று கேட்டேன். ஹஸ்ரத் உமர் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று கேட்டேன். ஹஸ்ரத் உஸ்மான் என்றார்கள். எனது தந்தையே, இவருக்கு பிறகு தாங்களா என்று கேட்டேன். அதற்கு அன்னார், நான் முஸ்லிம்களில் ஒரு சாதாரண மனிதனாவேன் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்த தொடர்பு மற்றும் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து ஆகியவற்றை இந்த சம்பவத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பகைமை கொண்டிருந்த ஒருவரின் ஜனாசா தொழுகையை அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கவில்லை. அதன் விவரம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஜாபிர் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசா தொழுகையை தொழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கவில்லை. அப்போது ஒருவர், யார் ரசூலல்லாஹ், இதற்கு முன் நீங்கள் ஒருவருடைய ஜனாசா தொழுகையை விட்டதாக நாங்கள் கண்டதில்லையே என்றார். அதற்கு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நபர் ஹஸ்ரத் உஸ்மானுடன் பகைமை கொண்டிருந்தார், ஆகவே அல்லாஹும் இவருடன் பகைமை கொண்டுள்ளான்.
ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களை குறித்து அன்னாரின் நீதியை குறித்து அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. தமது சகோதரனின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட போது எவ்வாறு அவருக்கு தண்டனை வழங்கினார்கள் என்று வருகிறது. உபைதுல்லா பின் அதி அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் மிஸ்வர் பின் மஹ்ரமா மற்றும் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் பின் அப்தை யஊஸ் ஆகிய இருவரும் என்னிடம் கூறினார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களிடம் அவர்களின் சகோதரன் வலீது குறித்து பேசுவதற்கு உங்களை எது தடுக்கிறது? ஏனென்றால் மக்கள் அவரை குறித்து அதிகமாக விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றார். அதாவது சில தவறான விஷயங்களின் காரணமாக மக்கள் பேசி வந்தனர். ஆகவே நான் ஹஸ்ரத் உஸ்மானிடம் சென்றேன். அப்போது அன்னார் தொழுகைக்காக வெளியே வந்தார்கள். உங்களிடம் வேலை ஒன்று உள்ளது என நான் கூறினேன். அது உங்களின் நலன் விரும்பி செய்யப்படுகிறது என்று கூறினேன். அதற்கு ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள், உங்களிடம் முஅம்மர் கூறினாரா? அவர்கள் கூறியிருப்பார் என நான் கருதுகிறேன். அவருடைய தூது செய்தியை நீங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள் என நான் கருதுகிறேன் என்றார்கள். அதன் பிறகு நான் உம்மிடமிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறேன் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உஸ்மானிடம் சென்ற அந்த நபர் இதை கேட்டுவிட்டு அவர் திரும்பினார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களின் தூதுவர் வந்தார். நான் ஹஸ்ரத் உஸ்மான் அவரிடம் சென்றேன். நீங்கள் நலம் விரும்பியது என்ன என்று அன்னார் வினவினார். நான் உங்களின் நலம் நாடுகிறேன் என்று அவர் கூறினாரே என்று கேட்டார். அதற்கு நான், தூய்மையான அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பியுள்ளான். மேலும் அன்னாரின் மீது வேதத்தை இறக்கியுள்ளான். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுள் நீங்கள் ஒருவராவீர்கள். மேலும் தாங்கள் 2 ஹிஜ்ரத்துகள் செய்துள்ளீர்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒத்துழைத்துள்ளீர்கள். மேலும் தாங்கள் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை கண்டுள்ளீர்கள் என்று கூறினேன். அதன் பிறகு நான் ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களின் சகோதரரான வலீதை குறித்து மக்கள் நிறைய பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினேன். ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் என்னிடம், நீங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை பெற்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான், இல்லை, ஆனால் தங்களின் ஞானத்தின் காரணமாக அவ்விஷயங்கள் எனக்கு வந்தடைந்தன. நான் அக்காலத்தை அடையவில்லை. ஆனால் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கப் பெற்றன. அவ்விஷயங்கள் ஒரு கன்னி பெண்ணுக்கும் கூட திரைக்கு பின்னால் அவளுக்கு கிடைக்கப் பெறுகின்றன என்றேன். ஹஸ்ரத் உஸ்மான் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பியுள்ளான். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுள் நானும் ஒருவனாவேன். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களுடன் அனுப்பப்பட்டார்களோ அந்த அனைத்து விஷயங்களின் மீதும் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். மேலும் நீங்கள் கூறியது போன்று நான் 2 ஹிஜ்ரத்துகளும் செய்துள்ளேன். மேலும் நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரிடம் பைஅத் செய்துள்ளேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அன்னாருக்கு கட்டுப்படாமல் இருந்ததில்லை, அன்னாரை ஏமாற்றியதும் இல்லை. எதுவரை என்றால் அல்லாஹ் அன்னாருக்கு மரணத்தை வழங்கினான். அதன் பிறகு எனக்கு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் அதுபோன்றே பின்பற்ற தகுந்தவராக இருந்தார்கள். அவ்வாறே ஹஸ்ரத் உமர் அவர்களும் பின்பற்ற தகுந்தவராக இருந்தார். அவர்களுக்கும் நான் கட்டுப்பட்டுள்ளேன். பிறகு நான் ஹலிஃபாவாக ஆக்கப்பட்டேன். எனக்கு முன்பிருந்த 2 ஹலிஃபாக்களுக்கு கிடைத்த அதே உரிமை எனக்கும் இல்லையா என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஏன் இல்லை என்றேன். அவ்வாறென்றால் சார்பாக எனக்கு வந்தடைகின்ற விஷயங்கள் தான் என்ன என்று கேட்டார்கள். வலீது விவகாரம் குறித்து நீங்கள் கூறினீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் அவருக்கு உரிய தண்டனை கொடுப்போம் என்றார்கள். அதாவது அந்த குற்றத்திற்கான தண்டனை, அவர் குறித்து கூறப்படுகின்ற குற்றத்திற்கான தண்டனையை நாம் கொடுப்போம் என்றார்கள். அதன் பிறகு அன்னார் ஹஸ்ரத் அலியை வரவழைத்தார்கள். அவருக்கு சவுக்கடி கொடுக்குமாறு ஹஸ்ரத் அலியிடம் கூறினார்கள். ஆகவே ஹஸ்ரத் அலி அவர்கள் அவருக்கு 80 சவுக்கடிகள் கொடுத்தார்கள். ஹஸ்ரத் சையது ஜெயினுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் இதன் விளக்க உரையில் கூறுகிறார்கள், புகாரி உடைய அறிவிப்பாகும், வலீது பின் அக்பாவுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்ட சம்பவத்தில் அவர் மது அருந்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் என்று வருகிறது. அது அறியாமை கால மதுவாகவே இருந்தது என்று சாட்சியங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. அது தூய்மையாக்கப்பட்ட பானமாகவோ அல்லது பெரித்தம்பல சாராகவோ இருக்கவில்லை. ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் நெருங்கிய உறவு முறையை கருத்தில் கொள்ளவில்லை. மாறாக நெருங்கிய உறவின் காரணமாக
அவருக்கு 2 மடங்கு தண்டனை வழங்கினார்கள். 40 கசையடிகளுக்கு பகரமாக 80 கசையடிகளை அடிக்கச் செய்தார்கள். இந்த எண்ணிக்கை ஹஜ்ரத் உமர் அவர்களின் நடைமுறையிலிருந்தும் நிரூபணமாகின்றது. பிறகு ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஹம்ரான் என்பவர் கூறியதாக அதா பின் ஜெயித் என்பவர் தெரிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் இவ்வாறு செய்வதை அவர் கண்டார்கள். அதாவது, அவர் ஒரு பாத்திரத்தை கொண்டு வரச் செய்தார்கள். தண்ணீரை கொண்டு தமது 2 கைகளையும் கழுவினார்கள். பிறகு தமது வலக்கரத்தை பாத்திரத்தில் இட்டார்கள். மேலும் வாய் கொப்பளித்தார்கள். பிறகு மூக்கை சுத்தம் செய்தார்கள். அதன் பிறகு முகத்தையும் முழங்கை வரை 2 கைகளையும் 3 முறை கழுவினார்கள். பிறகு தமது தலையை கைகளால் தடவினார்கள். பிறகு தமது 2 கால்களையும் கணுக்கால் வரை 3 முறை கழுவினார்கள். பிறகு கூறினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: எவர் எனது இந்த உழுவை போன்று இவ்வாறு ஒழு செய்வாரோ, மேலும் தமது நப்சிடம் உரையாடாமல் இவ்வாறு 2 ரக்காத்துகள் தொழுவாரோ, அதற்கு முன்பு செய்த அவரது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஜும்ஆ நாளன்று 2வது பாங்கு சேர்க்கப்பட்டது. இது ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்தது. அதாவது, முதல் பாங்கு கூறப்பட்டது குறித்து அதன் விளக்கம் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஜுஹ்ரி அவர்கள் சாயிப் பின் யசீத் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ஆகியோரின் காலத்தில் இமாம் சொற்பொழிவு மேடையில் அமரும் போது முதல் பாங்கு கூறப்படும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் வந்தபோது மக்கள் எண்ணிக்கை அதிகரித்த போது ஜுஹ்ராவில் 3வது பாங்கை அன்னார் இணைத்தார்கள். அபு அப்துல்லா கூறுகிறார்கள், ஜுஹ்ரா என்பது மதீனாவின் கடைவீதியில் உள்ள ஒரு இடமாகும். ஃபிகா அஹ்மதியாவிலும் இந்த ஹதீஸ் குறித்து எழுதப்பட்டுள்ளது. அதாவது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் காலத்தில் ஜும்ஆ நாளில் பள்ளிவாசலுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சொற்பொழிவு மேடைக்கு அருகில் ஒரே ஒரு பாங்கு கூறப்பட்டு வந்தது. பிறகு ஹஜ்ரத் உஸ்மானின் காலத்தில் 2வது பாங்கின் நடைமுறை உண்டாயிற்று. அது பள்ளிவாசலின் கதவருகில் கிடந்த பாறை மீது நின்று கொடுக்கப்பட்டது. அந்த பாறையின் பெயர் ஜுஹ்ராவாகும். சஹி புகாரி உடைய விளக்க உரையான நிஅமத்துல் பாரியில் இந்த ஹதீஸின் விளக்கத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி அவர்கள் சாயிபிடமிருந்து அறிவிக்கிறார்கள், 3வது பாங்கு என்பது இகாமத் அடிப்படையில் என்ற பாடத்தில் வரும் ஹதீஸை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. முதலில் 2 பாங்கு இருந்தது, பிறகு 3வதும் கூறப்பட்டது என்று வந்துள்ளது. நான் கூறிய முதல் அறிவிப்பில் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்த போது ஜுஹ்ராவில் 3வது பாங்கு இணைக்கப்பட்டது என்று வந்தது. 3வது பாங்கு என்பது முதல் பாங்கு, பிறகு 2வது பாங்கு, அதன் பிறகு தக்பீர் கூறப்பட்டது. அதைத்தான் பாங்கு என்று கூறப்பட்டுள்ளது. தொழுகைக்காக இவ்வாறு 3 முறை அழைக்கப்பட்டது. பெருநாளின் போது ஜும்மா தொழுகையை விட்டு விடுப்பு வழங்கப்பட்டதை குறித்து அறிவிப்பு காணப்படுகிறது. இப்னு அஸ்ஹர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான அபு உபைத் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ஹஜ்ரத் உமர் அவர்களின் பின்னால் ஒரு ஈதுல் அல்ஹாவின் நாளில் பெருநாள் தொழுகையை தொழுதார்கள். அன்னார் ஹுத்பாவுக்கு முன்பாக தொழ வைத்தார்கள். பிறகு மக்களிடம் சொற்பொழிவாற்றினார்கள். மக்களை பார்த்து, மக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக உங்களை இந்த 2 பெருநாள்களில் நோன்பு நோட்பதை தடை செய்துள்ளார்கள். அவற்றில் ஒன்று நோன்புகளை நோட்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சியினால் கிடைக்கும் பெருநாளாகும். 2வது நீங்கள் உங்கள் குர்பானிகளை உண்ணும் நாளாகும். அபு உபைது கூறுகிறார், பிறகு அவர் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களின் காலத்தில் அன்னாருக்கு பின்னால் நின்று ஒரு பெருநாள் தொழுகையை தொழுதார். அது ஜும்ஆ நாளாக இருந்தது. அன்னார் ஹுத்பாவுக்கு முன்பு தொழ வைத்தார்கள். பிறகு அன்னார் மக்களிடம் சொற்பொழிவாற்றினார்கள். மக்களே, இந்த நாளில் உங்களுக்கு 2 பெருநாள்கள் ஒன்று சேர்ந்துள்ளது. ஆகவே மதீனாவை சுற்றியுள்ள பகுதியில் வசிப்பவர்கள் ஜும்ஆவுக்காக காத்திருக்க விரும்பினால் அவர் காத்திருக்கலாம். மேலும் எவர் திரும்பிச் செல்வதை விரும்புகிறாரோ அவர் திரும்பிச் செல்ல என் சார்பாக அனுமதி உள்ளது என்று கூறினார்கள். ஃபிகா அஹ்மதியாவில் ஒரு விஷயம் எழுதப்பட்டுள்ளது. அது குறித்து இதுவரை எனக்கு தெளிவான சான்று கிடைக்கவில்லை. என்ன எழுதப்பட்டுள்ளது என்றால், ஜும்ஆவும் பெருநாளும் ஒரே நாளில் ஒன்று சேர்ந்தால் பெருநாள் தொழுகைக்கு பிறகு
ஜும்மாவும் தொழ வேண்டியதில்லை, லுகரும் தொழ வேண்டியதில்லை, அசர் நேரத்தில் அசர் தொழுதால் போதுமானது என்று வந்துள்ளது. அதாபின் ரிபா கூறுகின்றார்கள், ஒரு முறை ஜும்மா மற்றும் ஈதுல் ஃபித்ர் ஆகிய இரண்டும் ஒரு நாளில் ஒன்று கூடின. ஹசரத் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாளில் 2 பெருநாள்கள் ஒன்று கூடின, அவற்றை ஒரு சேர தொழ வேண்டும் என்றார்கள். ஆகவே அன்னார் இரண்டிற்கும் 2 ரக்காத்துகளை மதிய வேளைக்கு முன்பு தொழுதார்கள். அதன் பிறகு அசர் வரை எந்த தொழுகையையும் தொழவில்லை. அதாவது அந்நாளில் அசர் தொழுகை மட்டும் தொழப்பட்டது. இது குறித்து இன்னும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இதைத்தான் கூறியுள்ளார்கள். மேலும் ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள். ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலில் நான் கருதினேன். லுகர் தொழுகையை விட்டு விட்டதாக எந்த ஒரு அறிவிப்பும் நேரடியாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வரை செல்லவில்லை. ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் இந்த அறிவிப்பு மட்டுமே காணப்படுகிறது. ஆகவே இது குறித்து மேற்கொண்டு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஃபிக்கா மறுபடியும் திருத்தப்படுகிறது. என்னை பொறுத்தவரை இந்த விஷயம் குறித்து மேற்கொண்டு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. லுகர் தொழுகையை கூட தொழ வேண்டாம் என்று கூறப்பட்டது எந்த அளவுக்கு சரியானது என்று பார்க்க வேண்டும். ஜுமுஆவை தொழ வேண்டாம் என்று கூறியது சரியாக இருக்கலாம். ஆனால் அன்று லுகரும் தொழ வேண்டாம் என்று கூறுவது எந்த அளவு சரியானது என்று ஆராய வேண்டும். இது குறித்து ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமோ அல்லது நேர்வழி பெற்ற கலிஃபாக்களிடமோ இருந்து நேரடியாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் கிடைக்கவில்லை, அல்லது இதுவரை அவை முன்னால் வரவில்லை. நான் ஆய்வு செய்ய வைத்தவரை இந்த ஒரு அறிவிப்பு மட்டுமே உள்ளது. ஜும்ஆ நாளில் குளிப்பது தொடர்பாக அறிவிப்பில் வருகிறது. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் ஜும்ஆ நாளன்று மக்களுக்கு முன் குத்பா கொடுத்து கொண்டிருக்கும் போது ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் நுழைந்தார்கள். அவரை சுட்டி காட்டியவாறு, மக்களுக்கு என்னவாயிற்று, அவர்கள் பாங்குக்கு பிறகும் கூட தாமதமாக வருகிறார்களே என்று ஹஸ்ரத் உமர் கூறினார்கள். அதை கேட்ட ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள், அமீருல் மோமினின் அவர்களே, பாங்கோஸை கேட்ட உடனேயே நான் உழு செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்றார்கள். உழு மட்டும்தானா என்று கேட்டவாறு ஹஸ்ரத் உமர் அவர்கள், உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்காக வரும்போது குளித்து விட்டு வர வேண்டும். தண்ணீர் உள்ளது என்றால், வசதி உள்ளது என்றால் குளிப்பது அவசியமாகும் என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நீங்கள் கேட்கவில்லையா என்றார்கள். ஹதீஸ் தொடரில் மற்ற சஹாபாக்களை விட ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸுகள் மிக குறைவாகும். அன்னார் அறிவித்ததின் மொத்த எண்ணிக்கை 146 ஆகும். அவற்றில் 3 புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய இரண்டிலும் இடம்பெற்றுள்ளன. 8 ஹதீஸுகள் புகாரியில் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றன. 5 ஹதீஸுகள் முஸ்லிமில் மட்டும் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு 16 ஹதீஸுகள் இரண்டிலும் சேர்த்து இடம்பெற்றுள்ளன. அன்னாரின் அறிவிப்புகள் மிக குறைவாக காணப்படுவதன் காரணம் என்னவென்றால், ஹதீஸுகளை அறிவிப்பதில், அதாவது ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் ஹதீஸுகளை அறிவிப்பதில் மிக மிக அதிகமாக முன்னெச்சரிக்கையாக இருந்துள்ளார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அறிவிப்பதில் தடுத்த விஷயம் என்னவென்றால், பிற சஹாபாக்களுக்கு முன்னால் எனது நினைவாற்றல் அதிக உறுதியுள்ளதாக இல்லாமல் இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறுவார்கள். இதர சஹாபாக்களின் நினைவாற்றலுக்கு முன் எனது நினைவாற்றல் அந்த அளவுக்கு உறுதியானதாக இல்லை. நான் கூறும் அறிவிப்பில் அவர்களின் கூற்று சரியாக இருக்கலாம். இது எனக்கு தடையாக இருந்தது. ஆகவே ஹதீஸுகளை அறிவிப்பதில் நான் அதிக கவனத்துடன் இருந்தேன். ஆனால் நான் கூறாத ஒன்றை நான் கூறியதாக ஒருவர் என்னை சுட்டி காட்டினால் அவர் நரகத்தை தனது தங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார் என்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் சாட்சி கூறுகிறேன். அன்னார் கூறுவதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். ஆகவே ஹதீஸுகளை அறிவிப்பதில் ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் கடுமையான முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் பின் ஹாத்திப் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களை விட முழுமையாக ஒரு விஷயத்தை பேசக்கூடிய எந்த சஹாபியையும் நான் கண்டதில்லை. ஆனால் ஹதீஸுகளை அறிவிப்பதில் அன்னார் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். இம்ரான் பின் அபான் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் உழு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள்.
வாய் கொப்பளித்தார்கள், மூக்கில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார்கள், 3 முறை முகம் கழுவினார்கள், கைகளை 3 முறை கழுவினார்கள், தலையின் மீதும் 2 கைகளுக்கு மேற்பட்ட பகுதியிலும் மசஹ் செய்தார்கள். அதன் பிறகு அன்னார் சிரித்தார்கள். நான் சிரித்ததன் காரணத்தை என்னிடம் கேட்க மாட்டீர்களா என்று தம் உடனிருந்தவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அமீருல் மோமினின் அவர்களே, தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என கேட்டனர். ஹசரத் உஸ்மான் கூறினார்கள், நான் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திற்கு அருகில் தண்ணீர் கேட்டதை கண்டுள்ளேன். நான் உழு செய்தது போன்று அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தார்கள். அதன் பிறகு அன்னார் சிரித்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, நான் ஏன் சிரித்தேன் என்று என்னிடம் கேட்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், மனிதன் உழுவிற்காக தண்ணீர் கொண்டு வரச் செய்து தனது முகத்தை கழுவினால் அவனது முகத்தினால் நிகழ்ந்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பிறகு அவன் தனது கைகளையும் கழுவும் போது இவ்வாறே நடக்கிறது. பிறகு அவன் தனது தலையை தடவும் போது இவ்வாறே நடக்கிறது. பிறகு அவன் தனது பாதங்களை தூய்மையாக்கும் போதும் இவ்வாறே நடக்கிறது. இந்த அறிவிப்பு உலு குறித்த முதல் அறிவிப்புடன் கூறப்பட்டிருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இப்போது கூறப்பட்டு விட்டது. ஹசரத் உஸ்மான் அவர்களின் திருமணங்கள் மற்றும் சந்ததிகள் குறித்த அறிவிப்புகளில் கூறப்பட்டதற்கிணங்க ஹசரத் உஸ்மான் அவர்கள் 8 திருமணங்கள் செய்துள்ளார்கள். இந்த அனைத்து திருமணங்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்தார்கள். அன்னாருடைய மனைவிகள் மற்றும் பிள்ளைகளின் பெயர்கள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வியாகிய ஹசரத் ருக்கையா இவர் ஒரு மனைவியாவார். இவரின் மூலமாக அப்துல்லா பின் உஸ்மான் என்ற மகன் பிறந்தார். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வியாகிய ஹசரத் உம்மே குல்சூம் இவர் இன்னொரு மனைவியாவார். ஹசரத் ருக்கையாவின் மரணத்திற்கு பிறகு ஹசரத் உஸ்மான் அவர்கள் இவருடன் மனம் புரிந்தார்கள். ஹசரத் ஃபாஹ்தா பின் கஸ்வான் இவர் ஒரு மனைவியாவார். இவர் ஹசரத் உத்பா பின் கஸ்வானுடைய சகோதரியாவார். இந்த மனைவி மூலமாக மகன் பிறந்தார். அவருடைய பெயரும் அப்துல்லாவாகும். இவர் அப்துல்லா அல் அஸ்கர் என்று அழைக்கப்பட்டார். ஹசரத் உம்மே அம்ரு பின்த் ஜுந்தப் அசதியா இவர் மூலமாக அம்ரு, ஹாலிது, அபான், உமர் மற்றும் மரியம் ஆகியோர் பிறந்தனர். அடுத்து ஹசரத் ஃபாத்திமா பின்த் வலீது மக்சூமியா என்ற ஒரு மனைவி. இவர்களின் மூலமாக வலீது, சயீது மற்றும் உம்மே சயீத் ஆகியோர் பிறந்தனர். அதன் பிறகு ஹசரத் உம்முல் பனீன் பின்த் உயைனா பின் ஹிஸ்னு ஹசாரியா என்ற ஒரு மனைவி. இவர்கள் மூலமாக அப்துல் முல்க் என்ற மகன் பிறந்தார். ஹசரத் ரம்லா பின்த் ஷைபா பின் ரபியா என்ற ஒரு மனைவி. இவர்களின் மூலமாக ஆயிஷா, உம்மே அபான், உம்மே அம்ரு ஆகியோர் பிறந்தனர். ஹசரத் நாயிலா பின்த் ஃபுராஃபிசா பின்த் அஹபஸ் என்ற ஒரு மனைவி. முதலில் இவர் கிறிஸ்தவராக இருந்தார். ஆனால் திருமணம் முடிந்து மணமகன் இல்லம் செல்வதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். மேலும் மிகச்சிறந்த முஸ்லிம் பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இவர்கள் மூலமாக மரியம் என்ற மகள் பிறந்தார். அம்பசா என்ற மகனும் பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஹசரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத் நிகழ்ந்த போது ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாருடன் இந்த 4 மனைவிகள் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய பெயர்கள் ஹசரத் ரம்லா, ஹசரத் நாயிலா, ஹசரத் உம்முல் பனீன், ஹசரத் ஃபாஹ்தா ஆகியோர். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உஸ்மான் அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருந்த நாட்களில் ஹசரத் உம்முல் பனீன் அவர்களை தலாக் செய்து விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சூரா நூருக்கு விளக்கம் அளித்தவாறு கூறுகிறார்கள், நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய ஞானத்தின் ஒளி ஒன்று உள்ளது என அல்லாஹ் கூறுகின்றான். இரவு பகலாக எந்த வீட்டில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுமோ அந்த வீட்டில் இந்த ஒளி இருக்கும். அங்கு வசிப்பவர்கள் வியாபாரிகளாவார்கள். அவர்களின் வீடு சிறியதாக இருக்கும். ஆனால் ஏதேனும் ஒரு நாளில் அல்லாஹ் அவர்களின் வீட்டை பெரியதாக ஆக்கிவிடுவான். இந்த குர்ஆனை ஒன்று திரட்டியவர் ஹசரத் அபூபக்கர் ஆவார்கள். பிறகு உமர். அதன் பிறகு அதை வெளியிட்டவர் ஹசரத் உஸ்மான் ஆவார்கள். அதன் பிறகு ஹசரத் அலியின் மூலமாக உண்மையான ஆன்மீக ஞானங்கள் உலகிற்கு கிடைத்தன. ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறுகிறார்கள், ஹசரத் அலியிடமிருந்து நேரடியாக திருக்குர்ஆனின் சில ஞானங்களை நானும் பெற்றுள்ளேன்.
அன்னார் கூறுகிறார்கள், அன்சாரிடத்தில் ஹிலாஃபத் ஏற்படாது, மாறாக முஹாஜிர்களிடத்தில் தோன்றும் என இந்த ருக்கூகளில் அல்லாஹ் கூறியுள்ளான். இதை முஸ்லிம்களும் எதிர்ப்பார்கள், காஃபிர்களும் எதிர்ப்பார்கள் என்று கூறியுள்ளான். ஆகவே இவ்வாறுதான் ஹசரத் அபூபக்கர் எதிர்க்கப்பட்டார்கள். சிலர் ஹிலாஃபத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அல்லாஹ் இருவருடைய உதாரணத்தையும் குறிப்பிட்டுள்ளான். ஒருவர் வண்ணமயமான புகையை தண்ணீராக நினைப்பவர், இரண்டாமவர் ஷரியத்தின் கடலில் இருந்து கொண்டு அதை எதிர்ப்பவர். முடிவு எவ்வாறு இருக்கும் என்றால், விலங்குகளும் பறவைகளும் அவர்களின் இறைச்சியை உண்ணும். நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுள் ஹசரத் அபூபக்கருக்கு பெரும் துன்பங்கள் ஏற்பட்டன. ஹசரத் உசாமாவுடன் படை அனுப்பி வைக்கப்பட்டது. இங்கு அரபு நாட்டில் எல்லா இடங்களிலும் கிளர்ச்சி பரவிவிட்டது. மக்காவில் கிளர்ச்சி செய்வதற்கு மக்கள் தயாராக இருந்தனர். அப்போது புத்திசாலியான ஒரு மனிதர் அங்கு வந்தடைந்தார். நம்பிக்கை கொள்வதில் எல்லோரையும் விட பின்னால் நீங்கள் இருந்தீர்கள், இப்போது முர்த்ததாவதில் எல்லோரையும் விட முதலில் இருக்கின்றீர்கள் என்று மக்காவாசிகளை பார்த்து அவர் கூறினார். அப்போது அவர்கள் அதை விட்டு விலகிக் கொண்டார்கள். இதா ஃபரீக்கும் மின்ஹும் மோரிசோன், அவர்களில் ஒரு பிரிவினர் புறக்கணிக்க தொடங்கி விடுகின்றனர் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள பிரிவினர் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் காலத்திலும் வெற்றியடையவில்லை, ஹசரத் உமரின் காலத்திலும் வெற்றியடையவில்லை, ஹசரத் உஸ்மான், ஹசரத் அலி அவர்களின் காலத்திலும் வெற்றியடையவில்லை. சுருக்கமாக ஒருபோதும் வெற்றி பெறவில்லை. இக்கூட்டம் ஒருபோதும் வெற்றியடையவில்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் ஒன்று உள்ளது. அது சமயனா வாத்தானா, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்ற கூட்டமாகும். இது வெற்றி பெறும் கூட்டமாகும், எப்போதும் வெற்றி பெற்றுள்ளது. திருக்குரானில் உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களை நேர்வழி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் ஆகியோரின் பண்புகளை மேற்கொள்ளாதவரை எவராலும் நம்பிக்கையாளராகவோ முஸ்லிமாகவோ ஆக முடியாது என்பதை நான் அறிகின்றேன். அவர்கள் உலகை நேசிக்கவில்லை, மாறாக அவர்கள் தம் வாழ்க்கையை இறைவழியில் அர்ப்பணித்திருந்தார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் சித்திகே அக்பர், ஹஸ்ரத் ஃபாரூக்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் துன்னூரைன் இரண்டு ஒளிகளை உடையவர், அதாவது ஹஸ்ரத் உஸ்மான், பிறகு ஹஸ்ரத் அலி முர்தசா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் உண்மையில் மார்க்கத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்ந்தனர் என்ற இந்த கொள்கை அவசியமாகும். இஸ்லாத்தின் இரண்டாவது ஆதமாக திகழ்ந்த ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஹசரத் உமர் ஃபாரூக் மற்றும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் மார்க்கத்தில் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதிருப்பின் இன்று திருக்குரானின் எந்த ஒரு வசனத்தையும் இறைவன் புறமிருந்து வந்ததாக நாம் நிரூபிப்பது கடினமாக இருந்திருக்கும். பிறகு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் இந்த இரு சான்றோர்களையும், அதாவது அபூபக்கர் மற்றும் உமர், அத்துடன் மூன்றாமவராக ஜுன்னூரைன் இரண்டு ஒளிகளை உடையவராகிய உஸ்மான் இருக்கின்றார். இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், இஸ்லாத்தின் வாசலிலும் படைப்பினங்களில் சிறந்தவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையின் முன் அணியிலும் இருப்பவர்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்கியுள்ளான். ஆகவே எவர் ஒருவர் இவர்களின் மேன்மையை மறுப்பாரோ, அவர்களின் தெளிவான சான்றை அற்பமாக நினைப்பாரோ, மேலும் அவர்களுடன் நாகரீகமாக நடந்து கொள்ளாமல் அவர்களை இழிவுபடுத்துவாரோ, அவர்களை ஏசி பேசுவதற்கு எந்நேரம் ஆயத்தமாக இருப்பாரோ, அவர்களை வசைபாடுவாரோ, அவ்வாறான மனிதரின் தீய முடிவை குறித்தும் அவரின் ஈமான் வீணாவதை குறித்தும் நான் அஞ்சுகிறேன். அந்த சான்றோர்களுக்கு எவர்கள் துன்பம் கொடுத்தார்களோ, அவர்களை ஏசினார்களோ, அவதூறு சுமத்தினார்களோ, அவ்வாறான மக்களின் உள்ளம் கடினமாகி போனது. கருணைமிக்க இறைவனின் கோபம் அவர்களின் முடிவானது. பல முறை எனக்கு அனுபவம் உள்ளது. நான் தெளிவாக இதை வெளிப்படுத்தியும் உள்ளேன். அதாவது இந்த சஹாபாக்களோடு பகைமையும் வெறுப்பும் கொள்வதென்பது அருள்களை வெளிப்படுத்தும் அல்லாஹுடன் அதிகமாக தொடர்பை துண்டித்துக் கொள்வதற்கு காரணமாக அமையும். எவர் அவர்களிடத்தில் விரோதத்தை மேற்கொள்வாரோ, அவ்வாறான மனிதர் மீது கருணை மற்றும் பரிவின் அனைத்து வழிகளும் மூடப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட மனிதருக்காக அறிவு ஞானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அவர்களை அல்லாஹ் உலகின் இன்பங்களிலும் இச்சைகளிலும் விட்டுவிடுவான். மேலும் மன விருப்பங்களின் கோட்டைகளில் விழச் செய்து விடுவான். மேலும் தனது வாசலில் இருந்து
விலகி இருப்பவனாகவும் பயனடையாதவனாகவும் அவனை ஆக்கி விடுவான். பிறகு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மூவரின் மூலமாகவே இஸ்லாம் உருவானது. அதாவது ஹசரத் அபூபக்கர், ஹசரத் உமர், உஸ்மான் ஆகியோர். பிறகு ஷியாக்களை குறித்து எடுத்துரைத்தவாறு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய ஏச்சு பேச்சுகளை கண்டு நாம் என்ன முறையீடு கூறுவது? ஏனென்றால் நீங்கள் எல்லா சஹாபாக்களையும் சிறிதளவேனும் ஏசியிருக்கிறீர்கள். மேலும் அத்துடன் நீங்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியர்களாகிய நம்பிக்கை கொண்டோரின் தாய்மார்களையும் சாபத்துடன் நினைவு கூறுகிறீர்கள். இறை வேதத்தில் சிறிது கூட்டப்பட்டும் சிறிது குறைக்கப்பட்டும் உள்ளது என கருதுகிறீர்கள். அது இறைவன் புறமிருந்து இல்லை, மாறாக உஸ்மானின் குறிப்புகள் என கூறுகிறீர்கள். காய்ந்த நிலத்தையும் பயிரற்று காலியாக இருக்கும் பாலைவனத்தை போன்று இஸ்லாத்தை கருதுகிறீர்கள். அதாவது இறை நெருக்கம் பெற்ற மக்கள் இல்லாமல் இருப்பதாக கருதுவதாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எல்லை மீறியவர்களே, உங்களின் கரங்களிலிருந்து என்ன கண்ணியம்தான் எஞ்சியிருக்கின்றது? பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஹிலாஃபத் குறித்து எனது இறைவனிடமிருந்து எனக்கு அடிப்படையான ஆய்வு ஞானம் வழங்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களை போன்று இந்த உண்மையின் ஆழம் வரை நான் சென்று விட்டேன். சித்திக், ஃபாரூக், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் நற்செயல் புரிபவர்களும் நம்பிக்கை கொண்டோரும் ஆவர் என என் இறைவன் என் மீது வெளிப்படுத்தியுள்ளான். மேலும் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மேலும் கருணையாளனாகிய இறைவனின் அருட்கொடைகளால் சிறப்பிக்கப்பட்டவர்கள் ஆவர். பெரும்பாலான இறைஞானிகள் இவர்களின் உயர்குணங்களுக்கு சான்றளித்துள்ளனர். இவர்கள் மேன்மையும் சிறப்புமிக்க இறைவனின் தன் நிறைவிற்காக தங்கள் நாடுகளை தொடர்ந்தார்கள். ஒவ்வொரு போரின் உலையிலும் நுழைந்தார்கள். மேலும் கோடை காலங்களின் மதிய உஷ்ணத்தையும் குளிர்காலங்களின் இரவின் குளிர்ச்சியையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. மாறாக புத்தம் புதிய இளைஞர்களைப் போன்று மார்க்கத்தின் வழிகளில் தம்மை மாய்த்து கொண்டார்கள். தம்மவர்கள் பக்கமோ அந்நியர்கள் பக்கமோ சாய்ந்து விடவில்லை. அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்காக அனைவருக்கும் விடை கொடுத்து விட்டனர். இவர்களின் செயல்களிலும் நடைகளிலும் நறுமணம் கமிழ்கிறது. மேலும் இவை அனைத்தும் இவர்களின் அந்தஸ்துகள் எனும் தோட்டங்களை நோக்கியும் இவர்களின் நன்மைகள் எனும் பூந்தோட்டங்களை நோக்கியும் வழி நடத்துகின்றன. அவற்றின் தென்றல் காற்று தனது நறுமணம் கமிழும் வீச்சால் இவர்களின் ரகசியங்களை தெரிவிக்கின்றது. இவர்களின் ஒளிகள் தமது முழுமையான பண்பால் நம்மீது வெளிப்படுகின்றன. ஆகவே நீங்கள் அவர்களின் ஒளிமிக்க பிரகாசமான அந்தஸ்துகளை அவர்களின் நறுமணத்தால் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அவசரப்பட்டு தப்பெண்ணங்களை பின்பற்றி விட வேண்டாம். மேலும் சில அறிவிப்புகளை கண்டு அவற்றில் சாய்ந்து விட வேண்டாம். ஏனென்றால் அவற்றில் அதிக விஷமும் அதிக மிகைப்படுத்துதலும் உள்ளது. அவை நம்ப தகுந்ததல்ல. அவற்றில் பெரும்பாலான அறிவிப்புகள் தலைகீழாக புரட்டி போடும் புயலை போன்றும் மழை வருவதாக ஏமாற்றும் மின்னலை போன்றதாகவும் உள்ளன. ஆகவே அல்லாஹ்விடம் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் இந்த அறிவிப்புகளை பின்பற்றுபவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். இத்துடன் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நற்குறிப்பு முற்று பெறுகிறது. ஹசரத் உமர் அவர்களை பற்றிய குறிப்பு இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலத்தில் ஆரம்பமாகும். திருக்குரான் சர்ச் செய்வதற்கு அல் இஸ்லாம் புதிய வெப்சைட்டின் முதல் வெர்ஷனை உருவாக்கியுள்ளது. holyquran.io என்பது அதனுடைய பெயராகும். இந்த வெப்சைட் அல் இஸ்லாம் செல்லாமல் தனியாக பார்க்க இயலும். எந்த ஒரு சூறாவையும் ஆயத்தையும் சொல்லையும் அல்லது கருத்தையும் அரபி, ஆங்கிலம், உருதுவில் ஒரு புதிய சர்ச் என்ஜினுடன் தேடலாம். சர்ச் செய்வதன் பயனாக அகமதி மற்றும் அகமதி இல்லாதவர்களின் மொழியாக்கங்களை காணலாம். ஒவ்வொரு வசனத்துடன் அதன் விளக்க உரை, கட்டுரை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வசனங்களை காண இயலும். மேற்கொண்டு உள்ளடக்கத்தை அதிகப்படுத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் அடுத்த பகுதி 2021 UK ஆண்டு மாநாட்டிற்குள் ஆயத்தமாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். இது தவிர அல் இஸ்லாம் வெப்சைட்டில் திருக்குரான் படிப்பதற்கு, கேட்பதற்கு, சர்ச் செய்வதற்கு readquran.app எனும் வெப்சைட்டும் புதிய தோற்றத்தில் அழகிய வெர்ஷன் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆங்கில விளக்க உரையுடன் தப்சீரே சகீரின் நோட்ஸ், ஒவ்வொரு சொல்லுக்குமான ஆங்கில மொழியாக்கம், பொருளடக்கம்,
தினந்தோறும் திருக்குரான் ஓதுவதனால் ஏற்படும் பயன்கள் மற்றும் பல்வேறு பயனளிக்கத்தக்க விஷயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ப்ராஜெக்ட் திருக்குரானின் அழகிய போதனையை உலகில் பரப்புவதற்கு காரணமாக அமையவும் ஜமாத்தினர்களும் இவற்றிலிருந்து முழுமையாக பயனடையக்கூடியவர்களாக ஆகவும் அல்லாவிடம் துவா செய்கிறேன். மேலும் அத்துடன் நான் பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்காகவும் துவாவுக்காக நான் கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களின் நிலைமையை மாற்றுவானாக, அவர்களுக்கு எளிதை ஏற்படுத்துவானாக. அதே போன்று அல்ஜீரியாவின் அகமதிகளுக்காகவும் துவாவுக்காக கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கும் உறுதியான பாதத்தை வழங்குவானாக, அவர்களின் சூழ்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவானாக. இப்போது நான் சில ஜனாசாக்களை குறித்து, மரணமடைந்தவர்களை குறித்து எடுத்துரைப்பேன். அவர்களின் ஜனாசா தொழுகையும் தொலை வைப்பேன். பல்வேறு விண்ணப்பங்கள் தற்போது வருகின்றன. ஒவ்வொருவரை பற்றியும் இங்கு குறிப்பிடுவது கடினமாகும். எவ்வாறாயினும் சிலரை பற்றி நான் குறிப்பிடுகின்றேன். மீதமுள்ளவர்களின் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர்களையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இவர்கள் அனைவர்கள் மீதும் மக்ஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. எவர்களை பற்றி நான் கூற இருக்கின்றேனோ அதை நான் வாசித்து விடுகின்றேன். மதிப்பிற்குரிய முகமது சாதிக் சாஹிப் துர்கா ராம்பூரி ஆவார். இவர் பங்களாதேஷ் டாக்காவை சார்ந்தவர். 14 நவம்பர் 2020 அன்று 75வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் இதர பொறுப்புகளுடன் நீண்ட காலமாக நேஷனல் செக்ரட்டரி வக்ஃபைனோவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். வாக்ஃபீனி நவ் மற்றும் பெற்றோர்களுடன் வகுப்புகளை நடத்துவதற்காக தொலைதூர ஜமாத்துகளுக்கு முறையாக சுற்றுப்பயணம் செய்து வந்தார்கள். நோய் இவர்களை நிர்பந்திக்காத வரை முறையாக பள்ளிவாசலுக்கு சென்று வந்தார்கள். மர்ஹூம் மூசி ஆவார். இவர் தமக்கு பின்னால் மனைவி மட்டுமின்றி 3 மகன்களையும் 1 மகளையும் விட்டு சென்றுள்ளார். அடுத்ததாக ஒரு பெண்மணியினுடைய ஜனாசா தாருல் யமன் ரபாவை சார்ந்த ரஷீத் அஹ்மது அட்வால் சாஹிபுடைய மனைவி முக்தாரா பிபி சாஹிபா ஆவார்கள். புர்கினோ பாசாவின் ஜாமியத்துல் முபஷிரினுடைய பிரின்சிபல் நயீம் பாஜ்வா சாஹிபுடைய மாமியார் ஆவார்கள். ஜனவரி 16 அன்று மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேற்கு தாருல் யமன் லஜ்னாவின் செயற்குழுவில் ஒட்டுமொத்தமாக 17 வருடங்கள் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். பல்வேறு நாடுகளில் பொருள் தியாகம் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். லட்சக்கணக்கில் பொருள் தியாகம் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். மரணத்திற்கு சில மணி நேரங்கள் முன்பு கண் விழித்த போது என்னுடைய வளையல்கள் எங்கே என கேட்டுள்ளார்கள். உடனடியாக தனது மகனிடம் இந்த வளையல்களை விற்று சதர் சாஹிபிடம் கொடுத்து வர சொல்லியுள்ளார்கள். அது ஏறக்குறைய 3.5 லட்சம் மதிப்பிலானது. எம்டிஏவுக்கான ஏற்பாடு செய்ய டிஷ் வைப்பதற்காக அவர் கொடுத்துள்ளார்கள். 1995ஆம் ஆண்டு இவர்களின் 2 மகன்கள் கார் விபத்தில் மரணமடைந்து விட்டார்கள். மிக தைரியத்துடன் வேதனையை பொறுத்து கொண்டார்கள். அந்த விபத்து குறித்து ஒருபோதும் பேசியதில்லை, ஒருபோதும் வருந்தியதில்லை. அந்த வேதனையை அல்லாஹ்வின் விருப்பத்தில் திருப்தி கொண்டவாறு பொறுத்து கொண்டார்கள். தப்லீகினுடைய பெரும் ஆர்வம் வேட்கை இருந்தது. ரப்பாவை சுற்றியுள்ள கிராமங்களில் தப்லீக் செய்வதற்கு தொலை தூரம் வரை செல்வார்கள். திருக்குரானின் மீது நேசம் இருந்தது. முறையாக தாம் திருக்குரான் ஓதி வந்ததுடன் வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் திருக்குரான் மற்றும் எஸ்னல் குரானை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். மர்ஹூமா மூசியா ஆவார்கள். கணவர் மட்டுமின்றி 1 மகனையும் 4 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். 3 மகள்கள் லண்டனில் உள்ளனர். ஒருவர் புர்கினோ ஃபாசாவில் உள்ளார். இங்குள்ள மகள்கள் ஜமாத்திற்கு வேலை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவமன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா மன்சூர் அகமது ஷாத் சாஹிபுடையதாகும். ஜனவரி 17 அன்று 82ஆம் வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது குடும்பத்தில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான இவரது தந்தை ஹஜ்ரத் மியா அப்துல் கரீம் சாஹிப் மூலமாக 1903ஆம் ஆண்டில் அகமதியத் கிடைத்தது. அப்போது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கரம்தீர் வழக்கு தொடர்பாக ஜஹலம் சென்றிருந்தார்கள். ஷாத் சாஹிப் அவர்கள் 1956இல் கராச்சிக்கு இடம்பெயர்ந்தார்கள். பிறகு அங்கு கராச்சியின் மாவட்ட காயிதாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். அங்கு ஹுத்தாமுல் அஹமதியாவில் மிக நல்ல பணியாற்றியுள்ளார்கள். பிறகு டிருக் ரோடு காலனி உடைய ஜமாத் சதராகவும் கராச்சியினுடைய துணை அமீராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. 1984இல் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சக்கரில் வரவேற்ற குழுவில் இவரும் இருந்தார்கள். கிளம்பி செல்லும் வரை ஏர்போர்ட்டிலேயே இருந்தார்கள். 2010இல் லண்டனுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இங்கு பைத்துல் ஃபுது ஹோமியோபேத்திக் டிஸ்பென்சரியில் முறையாக நேரம் கொடுத்து வந்தார்கள். மரண காலம் வரை அன்னார் தர்பியத் செக்ரட்டரியாகவும்
புதிதாக பையத் செய்யக்கூடியவர்களின் தர்பிய செக்ரட்டரியாகவும் பெரும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் மூசி ஆவார்கள். இவருடைய 2 மகன்வழி பேரன்களும் 1 மகள்வழி பேரனும் முரப்பி ஆவார்கள். இங்கு யூகேவில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெறுகிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா USA சார்ந்த அப்துல் ரஹ்மான் சலீம் சாஹிபுடைய மனைவி ஹமீதா அக்தர் சாஹிபா உடையதாகும். ஜனவரி 19 அன்று 92வது வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா அவர்கள் நீண்ட காலமாக ஏறக்குறைய 50 ஆண்டுகள் கராச்சி மற்றும் ராவல்பிண்டி லஜ்னா இமா இல்லாஹ்வின் தொண்டாற்றும் வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். ஜெனரல் செக்ரட்டரியாகவும் லஜ்னா சதராகவும் நிகரான் கியாதத்தாகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். ஹிலாஃபத்தை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஹிலாஃபத்துடன் பரிசுத்தமான முறையில் தொடர்பு கொண்டிருக்குமாறு குழந்தைகளிடத்திலும் அறிவுறுத்தி வருவார்கள். முழு வாழ்விலும் தொழுகையை பேணக்கூடியவராகவும் தஹஜுதை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருந்துள்ளார்கள். திருக்குரான் ஓதுவதற்கும் ஓதி கொடுப்பதற்கும் குறிப்பான ஏற்பாடுகளை மேற்கொள்பவராக இருந்தார். தமது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் திருக்குரானை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். மேலும் உம்ரா செய்யும் நல்வாய்ப்பும் இவருக்கு கிடைத்துள்ளது. மர்ஹூமா மூசியா ஆவார். இவர் தமக்கு பின்னால் 5 மகன்களையும் 2 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். இவரது சந்ததிகளிலும் பலர் மார்க்கத்தின் தொண்டர்களாவார்கள். பல்வேறு பொறுப்புகளின் மூலமாக ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றனர். டாக்டர் அப்துல் சலாம் சாஹிப் மற்றும் டாக்டர் ஹலீக் மலிக் சாஹிப் ஆகியோர் நல்ல தொண்டாற்றுகிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா ஜெர்மனிய அகமதியான மதிப்பிற்குரிய நாசிர் பீட்டர் லூட்சின் சாஹிபுடையதாகும். இவர் ஜனவரி 20 அன்று வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது மகள் கூறுகிறார், 1983ஆம் ஆண்டில் ஒரு நாள் எனது பெற்றோர்கள் ஹேனோ என்ற நகரத்தினுடைய மைய கடைவீதியை கடந்து கொண்டிருக்கும் போது அவர்களின் பார்வை ஒரு ஸ்டாலில் விழுந்தது. அந்த ஸ்டாலில் ஒரே ஒரு மேஜைதான் இருந்தது. அதில் சில அறிமுக நூல்கள் இருந்தன. அதற்கு பின்னால் ஓரிரு வெளிநாட்டு இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொண்ட போது அது இஸ்லாத்தின் பிரதிநிதியான அஹமதியா ஜமாத்தின் தப்லீக் ஸ்டால் என்று தெரிய வந்தது. ஆகவே அந்த இளைஞர்களிடத்தில் கேள்விகளையும் கேட்டனர், லிட்ரேச்சர்களையும் உடன் எடுத்துக்கொண்டனர். லிட்ரேச்சர்களை படித்த பிறகு மீண்டும் அவர்களுடன் தொடர்பு கொண்டு சந்தித்தனர். அந்த 3 அகமதிகளும் அவர்களை தம் இடத்திற்கு உணவுக்காக அழைப்பு கொடுத்தனர். அது ரமலான் மாதமாக இருந்தது. இஃப்தாரிக்கு எனது பெற்றோர்கள் அவர்களின் வீட்டுக்கு சென்றனர். தரையில் பழைய பேப்பர்களை விரித்து அதில் அவர்கள் உணவு தட்டுகளை வைத்திருந்தனர். உட்கார்வதற்கு வேறு இடம் ஒன்றும் இருக்கவில்லை. கீழே தரையில் அமர்ந்து கம்பளத்தில் பழைய பேப்பர்களை விரித்திருந்தார்கள். அதில் உணவு தட்டுகளை வைத்திருந்தனர். எனது பெற்றோருக்கு உணவு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக அவர்களின் எளிமை மற்றும் விருந்தோம்பல் நன்கு பிடித்திருந்தது. அதன் சுவை அதிகமாக அவர்களுக்கு ஏற்பட்டது. உணவுக்கு பிறகும் உரையாடல் நடந்தது. பிறகு வீட்டிற்கு வந்து செல்வது ஆரம்பமாயிற்று. சில மாதங்கள் வரை படித்து ஆய்வு செய்த பிறகு 1984இல் எனது பெற்றோர்கள் பையத் செய்து அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைந்து விட்டனர். அது பெருநாளாக இருந்தது. உள்ளூர் நண்பர்களுடன் மதிப்பிற்குரிய நாசிர் சாஹிப் ஹேம்பர்க் சென்றார்கள். மேலும் பையத் செய்யும் நட்பேறு பெற்றார்கள். ஒரு முறை ஆண்டு மாநாட்டில் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மகள் கூறுகிறார், எனது தாயாருக்கு மார்க்கத்துடன் குறிப்பான ஆர்வம் இருந்தது. உண்மையான மார்க்கத்தை தேடும் அவர்களின் ஆர்வமானது அவர்களை அகமதியத்தின் பக்கம் ஈர்த்தது. அதன் பிறகு உயிருள்ள இறைவனுடன் அவர்களுக்கு உயிருள்ள தொடர்பு ஏற்பட்டது. மேலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அடையாளங்களை பலமுறை அவர்கள் கண்டுள்ளார்கள். அல்லாஹும் அடையாளங்களை எவ்வாறு காட்டுகிறான் என பாருங்கள். மகள் கூறுகிறார், எனது தாயாருடைய ஒரு கண் பார்வையற்றதாக இருந்தது. 1986இல் UK ஆண்டு மாநாட்டில் பங்கு பெற்றார்கள். திடீரென்று அவர்களது கண் பார்வை ஓரளவுக்கு திரும்பியது. முதலில் அந்த கண் முற்றிலும் பார்வையற்றதாக இருந்தது. அதன் பிறகு அந்த கண் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. மகள் கூறுகிறார், யாருக்கு ஒரு கண் முற்றிலும் செயலிழந்து போய்விடுமோ அவருக்கு இது அற்புதத்தை விட குறைந்ததல்ல. 11 வருடங்கள் வரை கண் பார்வையை இழந்த பிறகு இந்த அற்புதம் நிகழ்ந்தது. களப்பற்ற துவாவின் காரணமாகவும் ஆண்டு மாநாட்டிற்கு வந்து துவாக்கள் செய்வதன் காரணமாகவுமே இந்த அருள் எனக்கு கிடைத்தது என்று எனது தாயார் கூறி வந்துள்ளார்கள். லண்டனில் ஒரு ஜெர்மனிய அகமதி ஹதீஜா சாஹிபாவின் வீட்டில் தங்குவார்கள். ஒரு நாள் எனது பெற்றோர்கள் அந்த வீட்டிலிருந்து
காலார நடந்து செல்வதற்காக வெளியேறினார்கள். கொஞ்ச தூரம் வரை சென்று விட்டார்கள். திரும்பி வருவதற்குரிய வழியை மறந்துவிட்டார்கள். இருள் அதிகரிப்பதுடன் அவர்களுக்கு கவலையும் அதிகரித்தது. டிராபிக் அதிகமாக உள்ள ஒரு பாதையில் நின்று கொண்டிருந்தார்கள். எங்கு நிற்கிறோம் என்றே புரியவில்லை. இருள் இன்னும் அதிகரித்ததும் பாதையை மறந்துவிட்டதும் இப்போது துவா செய்யலாம் என எனது தாயார் கூறினார். துவா செய்து முடிக்கத்தான் செய்திருப்பார்கள். மதிப்பிற்குரிய கதீஜா சாஹிபாவின் மருமகன் தனது வண்டியுடன் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். நீங்கள் வண்டியில் உட்காருங்கள், நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த காட்சி அவர்களின் ஈமானை இன்னும் புதுப்பித்தது, மேலும் வலுவூட்டியது. ஜெர்மனியின் முரப்பி லைக் முனீர் சாஹிப் எழுதுகிறார்கள், லியாசின் சாஹிப்பின் முழு குடும்பமும் அகமதியாக இருந்தது. இவர்களின் குடும்பம் மட்டுமே ஜெர்மனி அகமதி குடும்பமாக உள்ளது என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அவர் மிக பற்றுள்ள, குறைவாக பேசுகின்ற நல்ல ஆன்மாவாக இருந்தார். பொருள் தியாகத்திலும் லியாசின் சாஹிப் முன்னணியில் இருப்பார்கள். தப்லீக் நிகழ்ச்சிகளிலும் சொற்பொழிவாற்றுவார்கள். அவர்களுக்கு முன் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயர் கூறப்பட்டால் அவருடைய கண்கள் ஈரமாகிவிடும். ஒரு தப்லீக் மீட்டிங்கில் இஸ்லாத்தின் போதனையை எந்த அளவுக்கு அழகிய முறையில் மர்ஹூம் எடுத்து வைத்தார்கள் என்றால், 70 வயதுடைய ஒரு ஜெர்மனியர் என்னிடம் வந்து, இஸ்லாத்தை குறித்து இன்று எனக்கு தெரிய வந்ததை போன்று இதற்கு முன் ஒருபோதும் தெரிய வந்ததில்லை என்று கூறினார். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் சந்ததிகளையும் அகமதியத்தில் நிலைவரச் செய்வானாக. அடுத்த ஜனாசா கனடாவை சார்ந்த மதிப்பிற்குரிய ரசியா தன்வீர் சாஹிபா உடையதாகும். இவர் ஜமாத்தின் முரப்பியும் ரபுவா ஜாமியாவின் வைஸ் பிரின்சிபலுமான ஹலீல் அகமது தன்வீர் சாஹிபின் மனைவியாவார். ஜனவரி 27 அன்று 58ஆம் வயதில் கனடாவில் வஃபாத் ஆனார்கள். அவருக்கு கேன்சர் நோய் இருந்தது. மருகுமாவுக்கு சிறு வயது முதல் மார்க்க பணிகளில் பெரும் ஆர்வம் இருந்தது. அது வஃபாத் வரை நிலை பெற்றிருந்தது. 22 ஆண்டுகளாக பாகிஸ்தான் லஜ்னா இமாயில்லா அலுவலகத்திலும் மிஸ்பாஹ் மாத இதழ் அலுவலகத்தில் அக்கௌண்டன்ட் எழுத்தாளராக பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றார்கள். நோய்வாய்ப்படும் வரை தொண்டின் இத்தொடர் தொடர்ந்தது. ஹஸ்ரத் சோட்டி ஆப்பா சாஹிபாவுடன் இவர்கள் பெருமளவு பணி செய்வதற்கு வாய்ப்பை பெற்றார்கள். பல விஷயங்கள் கற்பதற்கு வாய்ப்பை பெற்றார்கள். அவர்களின் துவாக்களை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா சர்கோதா மாவட்டம் தோதாவை சார்ந்த மியா ஷேர் முகமது சாஹிபின் மகனாகிய மியா மன்சூர் அகமது காலிப் சாஹிப் உடையதாகும். பிப்ரவரி 7ஆம் தேதி வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய மூத்த சகோதரருக்கு 1955ஆம் ஆண்டில் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர் மூத்த சகோதரருடன் ரப்வா சென்று வந்தார். அங்கு இவரும் பைய செய்துவிட்டார். இவருடைய மகன் பஷீர் அகமது சாஹிப் பெல்ஜியம் கூறுகிறார், அன்னார் ஹிலாஃபத்திற்காக தியாகம் செய்யும் நேசராக இருந்தார். மேலும் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படும் விஷயத்தில் எந்த சாக்கு போக்குகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். நான் தனிப்பட்ட முறையிலும் இவரை அறிவேன். நிச்சயமாக இவர் மிக தூய்மையுடன், விசுவாசத்துடன் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடியவராகவும் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பவராகவும், மார்க்க தொண்டராகவும், விருந்தோம்பல் செய்பவராகவும், மிகவும் பணிவுள்ள இயல்புடையவராகவும், ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராகவும், எளிதில் பழகக்கூடியவராகவும், மிகவும் பரிவுள்ள விருப்பமான நபராக இருந்தார்கள். அல்லாவின் அருளால் சர்கோதாவில் மாவட்ட அளவில் ஹுத்தாம் அஹமதியா, பிறகு அன்சாருல்லாவில் தொண்டாற்றியிருக்கிறார்கள். பிறகு ஜமாத்தில் செக்ரட்டரி மால், செக்ரட்டரி வக்ஃபே ஜதீத், செக்ரட்டரி தஹரீக் ஜதீத் ஆகிய தொண்டுகளை ஆற்றக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. மிக அழகிய முறையில் தம் தொண்டுகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். இவருடைய மகன்வழி பேரன் சஃபீர் அகமது என்பவர் இங்கு பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்தில் முரப்பியாக பணியாற்றுகிறார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா மதிப்பிற்குரிய புஷ்ரா ஹமீத் அன்வர் அதனி சாஹிபா உடையதாகும். இவர் நமது எம்டிஏவில் தன்னார்வ தொண்டராக பணியாற்றும் யமன் தேசத்தை சார்ந்த ஹமீத் அன்வர் சாஹிப் அதன் உடைய மனைவியாவார். மேலும் முகமது அகமது அன்வர் சாஹிப்பின் தாயார் ஆவார். மேலும் எம்டிஏ உடைய டைரக்டர் புரொடக்ஷன் முனீர் அகமது ஓதே சாஹிப்பின் மாமியார் ஆவார். பிப்ரவரி 14 அன்று 69ஆம் வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஸ்ரத் ஹாஜி முகமது தீன் சாஹிப் தியாலவி மற்றும் ஹஸ்ரத் ஹுசைன் பிபி சாஹிபாவுடைய பேத்தியாவார். எம்டிஏவிலும்
பணியாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். லிகாமால் அரபு நிகழ்ச்சியின் அனைத்து டேட்டாவையும் டிரான்ஸ்பர் செய்வது தொடர்பாக முறையாக நீண்ட காலம் வரை பணியாற்றி வந்துள்ளார்கள். அத்துடன் அல் அரபியாவிலும் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். எல்லாவித ஜமாத் தொண்டுகளையும் செய்ய மகிழ்ச்சியுடன் ஆயத்தமாக இருப்பார்கள். மிக பொறுமையுள்ள நன்றி செலுத்தும் பெண்மணியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா மதிப்பிற்குரிய நூருல் சபா ஜஃபர் சாஹிபா உடையதாகும். எல்டோரேட் கென்யாவின் முரப்பியாகிய முகமது அப்சல் ஜஃபர் சாஹிபின் துணைவி ஆவார்கள். மார்ச் 25 அன்று 62 வயதில் ஒஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜமாத்தின் முரப்பி மர்ஹூம் மௌலானா முகமது சயீத் அன்சாரி சாஹிப் அவர்களின் சிறிய மகளாவார். பிரிட்டனை சார்ந்த மர்ஹூம் நசீம் பாஜுவா சாஹிபின் சிறிய மைத்துனி ஆவார். மர்ஹூமாவுடைய கணவர் முகமது அப்சல் சாஹிப் எழுதுகிறார், அல்லாவின் அருளால் ஐவேளை தொழுகையை பேணக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் முறையாக தினந்தோறும் திருக்குரான் ஓதுபவராகவும் இருந்தார்கள். துவாவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. எப்போதும் தானும் துவாவில் மூழ்கியிருப்பார். மேலும் குழந்தைகளுக்கும் எப்போதும் துவாவை குறித்து அறிவுரை செய்து வருவார்கள். முறையாக காலத்தின் கலீஃபாவின் குத்துபாக்களை கேட்கக்கூடியவராக இருந்தார். குழந்தைகளின் தர்பியத்திற்காக நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்களை மீண்டும் தானும் எடுத்து கூறுவார். ஹதீஸ், வரலாறு மற்றும் ஜமாத்தின் நூல்களிலிருந்து ஈமானுக்கு வலுவூட்டும் சம்பவங்களை அதிகமாக குழந்தைகளுக்கு எடுத்துரைப்பார். எப்போதுமே மார்க்க தொண்டு குறித்தும் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பது குறித்தும் வலியுறுத்தி வருவார். அல்லாவின் அருளால் மூசியாவாக இருந்தார்கள். சந்தாவை செலுத்துவதில் உச்சபட்ச முறையை பேணுபவராக திகழ்ந்தார். எல்லாவித பொருள் தியாகத்திலும் பங்கெடுப்பார்கள். விருந்தோம்பலில் அல்லாஹ் அவருக்கு மிக அதிகமான பரந்த மனப்பான்மையை வழங்கியிருந்தான். மர்ஹுமா என்னுடன் 21 ஆண்டு காலம் வாழ்ந்துள்ளார்கள். மிகவும் பரிவுள்ளவராகவும் புகழத்தக்கவராகவும் இருந்தார்கள். எங்களுடைய இந்த உறவு புகழத்தக்கதாக இருந்தது என்று கணவர் எழுதியிருக்கிறார். ஜஃபர் சாஹிபின் முதல் மனைவி ஃபிஜியில் இவர் முபல்லிகாக இருந்தபோது ஒரு விபத்தில் ஷஹீதாகிவிட்டார்கள். 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன், மொத்தம் 4 பிள்ளைகளுடன் ஜஃபர் சாஹிப் இரண்டாவதாக திருமணம் செய்தார்கள். முதல் மனைவியின் 2 பெண் பிள்ளைகளை தாயை போன்று நேசித்தார்கள். அதை பெண் பிள்ளைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய தாய் இல்லை என்ற உணர்வே ஏற்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் நல்ல தர்பியத்து வழங்கியிருக்கிறார்கள், படிக்க வைத்திருக்கிறார்கள். ஜஃபர் சாஹிப் கூறுகிறார், என்னுடைய பெண் பிள்ளைகளுடன் நல்ல விதத்தில் நடந்து கொண்டது மட்டுமின்றி என்னுடைய முன்னாள் மனைவியின் வீட்டாருடனும் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இதனால் அவர்களும் மர்ஹூமாவின் நட்பண்புகளால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். மகள் கூறுகிறார், எங்களுடைய வாழ்வில் இவர் ஒரு ஒளியாக, ஒரு ஊன்றுகோலாக, பரிவுள்ள தாயாக வந்தார்கள். எங்களை எந்த அளவுக்கு நேசித்து அன்பு செலுத்தினார் என்றால் எங்களின் உண்மையான தாயார் இல்லாத குறையை நாங்கள் ஒருபோதும் உணரவில்லை. மர்ஹூமாவுக்கும் ஒரு மகள் இருந்தார். ஆனால் 3 பிள்ளைகளிடமும் ஒருபோதும் வேறுபாடு காட்டியதில்லை. தன்னலமற்ற தியாகம் மிக்க பெண்மணியாக இருந்தார்கள். இறையிருப்பின் மீது நம்பிக்கை, அஹ்மதியா கிலாஃபத்துடன் தொடர்பு, மார்க்க போதனைகளுக்கு கீழ்ப்படிவது போன்றவற்றை அறிவுறுத்தி வந்தார்கள். எப்போதும் உறவுகளின் மேன்மை குறித்தும் இரத்த உறவுகளை பேணுவது குறித்தும் பாடம் நடத்துவார்கள். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா சுல்தான் அலி ரீஹான் சாஹிபுடையதாகும். யூகேவின் தலைமையக அரபி டெஸ்கின் முரப்பி ஆகிய முகமது அகமது நயீம் சாஹிபின் தந்தையாவார். மார்ச் 26 அன்று 83ஆம் வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முகமது அகமது சாஹிப் எழுதுகிறார், எங்களுடைய பெரிய தந்தை சுயமாக ஆராய்ந்து 1958 பைய செய்தார்கள். அதன் பிறகு என்னுடைய தந்தைக்கு தப்லீக் செய்தார்கள். ஆண்டு மாநாட்டிற்காக ரபுவாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஓரிரு நூல்கள் படித்த பிறகு அவருடைய தந்தையும் அல்லாவின் அருளால் பைய செய்து விட்டார்கள். பிறகு கூறுகிறார், பைய செய்த பிறகு 2 சகோதரர்களுக்கும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. கொலை செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். உங்களால் 2 சிறுவர்களை கொலை செய்ய இயலவில்லையே என மௌலவிகள் ஊருக்கு வந்து கூறி செல்வார்கள். ஆனால் அல்லாஹ் தனது பாதுகாப்பை வழங்கியிருந்தான். அவ்வாறு இருந்தும் கூட இவர்கள் தமது அகமதியல்லாத உறவினர்கள் மற்றும் ஊராரிடம் இறுதி வரை உறவை பேணி வந்தார்கள். அவர்களின் எதிர்ப்பிற்கு பிறகும் அவர்களுடன் நல்ல முறையில் பழகி வந்தார்கள். இவருக்கு 2 மகன்களும் 6 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. முகமது அகமது நயீம் சாஹிபும் தனது தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. பிறகு அடுத்த ஜனாசா ஜம்மு காஷ்மீர் ராஜோரி மாவட்டம் காலாபன் ஊரைச் சேர்ந்த
வாழ்வை அர்ப்பணித்த ஜமாத்தின் முபல்லிக் மௌலவி குலாம் காதிர் சாஹிப் உடையதாகும். மார்ச் 26 அன்று 56ஆம் வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மௌலவி குலாம் காதிர் சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அவருடைய பாட்டனார் மதிப்பிற்குரிய பஹாதுர் அலி சாஹிப் மூலமாக அஹ்மதியத் கிடைத்தது. அந்த குடும்பத்தை சார்ந்த 13 நபர்கள் அல்லாஹ்வின் அருளால் தற்போது ஜமாத் தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். முபல்லிகாக 34 ஆண்டுகள் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். மர்ஹூம் எங்கெல்லாம் நியமிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் முக மலர்ச்சியுடன், முழு உழைப்புடன், ஆர்வத்துடன் தாலீம் தர்பியத் பொறுப்புகளை இறுதி மூச்சு வரை நிறைவேற்றி வந்தார்கள். தப்லீக் செய்வதில் நல்ல திறமை பெற்றிருந்தார். தப்லீக் களத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் மற்றும் எதிர்ப்புகளை உறுதியாக நின்று எதிர்நோக்கக்கூடியவராக இருந்தார். மிகவும் பொறுமையான, நன்றி கூறக்கூடிய, போதுமென்ற மனமுள்ள, துணிவுள்ள முபல்லிகாக இருந்தார். இவர் தமக்கு பின்னால் மனைவி மட்டுமின்றி 3 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார். இவருடைய ஒரு மகன் பஷீருத்தீன் காதிர் என்பவர் ஜாமியா அஹ்மதியா காதியானில் இறுதி வகுப்பில் பயின்று வருகிறார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா மஹமூதா பேகம் சாஹிபா உடையதாகும். இவர் காதியானின் தர்வேஷ் முகமது சாதிக் சாஹிப் ஆரிஃப் அவர்களின் துணைவி ஆவார். ஏப்ரல் 1ஆம் தேதி 85ஆம் வயதில் இதயம் செயலிழந்ததன் காரணமாக வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த மெயின்பூர் மாவட்டம் மோசா அலிபூர் கீடாவை சார்ந்த ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களின் சஹாபியான ஹசரத் காசி அஷ்ரப் அலி சாஹிப் அவர்களின் மகன்வழி பேத்தியாவார். காசி ஷாஸ் பக்ஷிஸ் மர்ஹூம் சாஹிபுடைய மகளாவார். மர்ஹூமாவின் திருமணம் முகம்மது ஆரிஃப் சாஹிப் தர்வேஷ் மர்ஹூமுடன் நடந்தது. மர்ஹூமா அவர்கள் தர்வேஷிய காலகட்டத்தை தமது கணவருடன் மிகவும் பொறுமையுடனும் நன்றியுடனும் கழித்தார்கள். பட்டினியுடன் இருக்க வேண்டிய நிலை வந்தபோதும் எப்போதும் பொறுமையை நிலைநாட்டினார்கள். வறுமையை குறித்து ஒருபோதும் எவரிடமும் கூறியதில்லை. தொழுகைகளை பேணக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் மரண நோயிலும் தொழுகைக்காக மிகவும் நிம்மதி இழந்தவராக காணப்பட்டார். திருக்குரான் ஓதுவதை மிகவும் பேணி செயல்பட்டு வந்தார். முறையாக சந்தாக்களை செலுத்தி வந்தார். ஹிலாஃபத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். இது குறித்து குழந்தைகளுக்கும் அறிவுரை கூறி வந்தார்கள். மர்ஹூமா மூசியா ஆவார்கள். தமக்கு பின்னால் 3 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா ஊர்தானை சார்ந்த ஹாலிது சாதுல்லா அல் மிஸ்ரி சாஹிபுடையதாகும். கடந்த நாட்களில் 60ஆம் வயதில் வஃபாத் ஆகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் தனது குடும்பத்தில் முதல் அஹ்மதி ஆவார். மிகவும் தூயவர், தொழுகைகளை பேணக்கூடியவர், சந்தாக்களை முறையாக செலுத்துபவர், ஜமாத் அமைப்புக்கு முறையாக கட்டுப்படக்கூடியவராக திகழ்ந்தார்கள். மிகவும் நல்ல பண்புகளை உடையவர், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், எளிதாக பழகக்கூடியவர் ஆவார். மிகவும் சாந்தமான மனிதர், மிக குறைவாக பேசக்கூடியவர் ஆவார். காலத்தின் கலீஃபாவின் விஷயத்தை இவர் தீர்ப்பாக கருதி வந்தார். எம்டிஏவில் குறிப்பாக ஜுமா குத்பாவை முறையாக பார்த்து வந்தார். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா ரபுவா தாருல் ஃபதலை சார்ந்த மதிப்பிற்குரிய முகமது முனீர் சாஹிபுடையதாகும். ஏப்ரல் 1ஆம் தேதி 73ஆம் வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1972ஆம் ஆண்டில் இவர்கள் ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். இவருடைய குடும்பத்தார் அகமதி கிடையாது. ஆகவே அகமதியத்தை விட்டுவிடும்படி அவர்கள் இவரை பலமுறை டார்ச்சர் செய்துள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் அகமதியத்தை விட்டுவிட்டால் நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வழங்குவோம் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட சம்பாதிக்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று 2003இல் ஒரு ஆஃபரையும் இவருக்கு வழங்கியுள்ளனர். ஆனால் இவர் அகமதியத்தில் நிலை பெற்றிருந்தார். மர்ஹூமின் மகள் இங்கு வாழ்வை அர்ப்பணித்த இஸ்லாமாபாத்தைச் சேர்ந்த நமது பணியாளர் ஒருவரின் மனைவியாவார். தாகிர் வக்காஸ் என்ற ஒரு மகன் உள்ளார். அவரும் வாழ்வை அர்ப்பணித்தவராவார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மிகவும் நல்ல தூய மனிதராவார். எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார். எப்போதும் எந்த விஷயத்திற்காகவும் கோபப்பட மாட்டார். ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் குறித்த நேரத்தில் சந்தாவை செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். அவருடைய உறவினர் ஹாஃபிஸ் சயீதுர் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார், என்னுடைய தந்தை அவருக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் அகமதி அல்லாத உறவினர்கள் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை. ஆகவே அருகில் கடை வைத்திருந்த இவருடைய தந்தையிடம்
அவர் வந்துவிட்டார். தம்முடைய கடையில் அவருக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார். பிறகு இவருடைய வீட்டிலேயே அவர் தங்கிக் கொண்டார். உறவினர் தொடர்ச்சியாக கூறுகிறார், மிகவும் முறையாக தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்வார். முன் வரிசையில் அமரக்கூடியவராக இருந்தார். பிறகு தப்லீகில் எந்த அளவு ஆர்வம் தோன்றியது என்றால், தனது மனைவியுடன் ரப்வாவுக்கு அருகில் உள்ள கிராமங்களுக்கு தப்லீகிற்காக புறப்பட்டு செல்வார். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா ரப்வா தாருல் பர்காத்தை சார்ந்த மாஸ்டர் நசீர் அகமது சாஹிப் உடையதாகும். ஏப்ரல் 4ஆம் தேதியில் 80ஆம் வயதில் வஃபாத் ஆகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய குடும்பத்தில் இவருடைய தந்தை மியா உமர்தீன் சாஹிப் மூலமாக அகமதியத் கிடைத்தது. அவர் சியால்கோட் மாவட்டத்தை சார்ந்த தாத்தா ஜெயிதை சார்ந்த மியா கரம்தீன் சாஹிபுடைய மகனாவார். 15 வயதில் இவர் நேர்வழி கிடைக்க பெற்றார். 1914 அல்லது 15 ஆண்டு மாநாட்டில் 2வது கலீஃபத்துல் மசி அவர்களின் கையில் பை செய்தார்கள். கனவின் மூலமாக இவருக்கு வழிகாட்டப்பட்டிருந்தது. பிறகு மாஸ்டர் நசீர் சாஹிப் அவர்கள் சர்கோதாவில் 1999 வடபகுதியில் வசித்த போது ஸ்கூல் ஆசிரியர்கள் சார்பாக பாய்காட் செய்யப்பட்டார்கள். இவர் பணியாற்றிய அதே ஸ்கூலில் அவருடைய 9 வயது மகன் நசீர் அகமதுவை ஒரு மாணவன் கத்தியால் தாக்கி காயப்படுத்தினான். மாஸ்டர் சாஹிப் அவர்கள் மிக பொறுமையுடன் நடந்து கொண்டார்கள். தாக்கப்பட்ட போது அந்த சிறுவன் உயிர் பிழைத்துக் கொண்டார். ஆனால் கொஞ்ச காலம் கழிந்த பிறகு காய்ச்சலின் காரணமாக அந்த சிறுவன் இறந்துவிட்டார். அந்த மகனுடைய உடலை கபரில் இறக்கும்போது மிக பொறுமையுடனும் துணிவுடனும் மகனை பார்த்து, மகனே, நீ உனது உடம்பில் ஜமாத்தின் உண்மைக்கான அடையாளத்தை கொண்டு செல்கிறாய், அதில் எனக்கு பெருமிதமே என்று கூறினார்கள். இவர் அந்த ஊரில் டீச்சராக இருந்தவரை எந்த ஒரு முஅல்லிம் முரபினுடைய அவசியம் ஏற்படவில்லை. அந்த கடமைகளையும் இவரை நிறைவேற்றி வந்தார். பிறகு ரபுவாவுக்கு அருகில் இவரது போஸ்டிங் ஆனது. ஆகவே ரபுவாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். பிறகு அங்கும் தொண்டாற்றி வந்தார்கள். எண்ணிலடங்கா சிறுவர் சிறுமியர்களுக்கு திருக்குரான் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். ரிட்டையர்ட் ஆன பிறகு காரி ஆஷிக் சாஹிபிடமிருந்து திருக்குரானின் உச்சரிப்பை தெளிவாக கூறும் தர்த்தீலை கற்றுக்கொண்டார்கள். பிறகு வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தெர்த்தீலுல் குரான் வகுப்புகளை எடுத்தார்கள். மெட்ரிக் பாஸான சிறுவர் சிறுமிகள் திருக்குரான் ஓத தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது என முயற்சி செய்து வந்தார்கள். அவ்வாறு யாரேனும் இருப்பார்கள் என்றால் அவருடைய வீட்டுக்கு சென்று திருக்குரான் கற்றுக் கொடுப்பார்கள். மிகவும் சிறிய வயதிலிருந்தே தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார்கள். கொரோனாவின் காரணமாக அங்கு ரபுவாவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வயோதிகர்களும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போது மிகவும் முறையாக தமது வீட்டில் தொழுகைகளையும் ஜும்மா தொழுகையும் தொழுது வந்தார்கள். ஒரு கனவின் அடிப்படையில் 80ஆம் வயதில் தாம் மரணிக்க இருப்பதாக உறுதியாக நம்பினார்கள். அவ்வாறே நடந்தது. மர்ஹூமுக்கு 3 மகன்கள் உள்ளனர், ஒரு மகளும் உள்ளார் என நினைக்கிறேன். எவ்வாறு இருப்பினும் அவருடைய 3 மகன்களும் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் ஆவர். ஒருவர் இஸ்லாமாபாத்தில் தொண்டாற்றும் அசீஸ் சாஹிப் ஆவார். 2ஆமவர் ரபுவாவில் வசிக்கும் நமது ஜமாத்தின் முரப்பி நசீம் அகமது சாஹிப் ஆவார். 3ஆமவர் சயீத் அகமது அதீல் சாஹிப் ஆவார். இவரும் நைஜீரியாவில் முரப்பியாக உள்ளார். இவரும் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அந்த அனைவர்களின் உறவினர்களுக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. அவர்களின் நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر